மிதுனத்துக்கு கடந்த மாதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு ஒரு மாதிரி ராசிலே இருந்தாரா, ஒரு மாதிரி அதுவும் உங்களுக்கு ஒரு மாதிரி டைலமோவாக தான் இருந்துச்சு. ஒரு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து முன்னாடி பண்ணவே விடவே முடியல. அவர் 2 கேந்திர வீடுகளோட அதிபதி, 7, 10 வீட்டோட அதிபதி அவர் ராசியில் இருந்தது அப்படின்றது ஓகே. பட் இப்போ குரு என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து உச்சமாகி சனி பகவானை பார்த்துட்டார். யார் நம்மளுக்கு இத்தனை நாள் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாரு, யார் நம்மளை வந்து முன்னேறவே விடாம தடுத்தாரோ, இப்ப அவரை பார்க்கும்போது, சனியை பார்க்கும்போது ஒருவித பூஸ்ட் கிடைச்ச மாதிரி தான் சனி பகவானுக்கு. என்னங்க பூஸ்ட் கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்றீங்கன்னா, குருவோட பார்வை வந்து பல கோடி நன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜோதிடத்துல. ஸோ இப்போ குரு வந்து சனியை பார்க்கும்போது, சனி பகவான் இயல்பாவே கெட்டவர்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. சனி வந்து இயல்பாவே நல்லவர் தான் அவர் வந்து, ஓகேவா. பட் நம்ம மனுஷங்க அவரை பார்த்து பயப்படுறோம். ஐயோ இவரா, இதை பண்ணிடுவாரா, அதை பண்ணிடுவாரா அப்படின்னு. அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி சனி விளையாடுவாரு, சனி வேலையை காட்டுவாரு. இப்ப சனி 10ல் இருக்கும்போது குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பத்துல ஒரு வித மாற்றங்கள் வந்து ஏற்படும், குடும்ப விரிவாகும். அதே மாதிரி கரியர் அப்படின்ற இதை நம்ம வச்சு பார்க்கும்போது கரியர்லயும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இந்த டைம் பீரியட்ல. ஸோ குடும்பமா இல்லை கரியரான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்தையுமே நீங்கள் 2 கண்ணாக தான் பார்ப்பீங்க. இந்த மாதத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. சுக்கிரனோட இணைவில் வந்து குரு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். அடுத்து ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா